அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பரிசு தொகைக்கான கட்டுப்பாட்டை நீக்க வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தடை விதிப்பை திரும்ப பெறுமாறு உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகைக்கான கட்டுப்பாட்டை நீக்க உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்டு பெறலாம். லாவண்யா, அதிமுக சார்பில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை தெரிவித்து. அதிமுக வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் என்பவர் நேற்று இந்த பொங்கல் பரிசு வழக்கு தொடர்பாக உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ராஜமாணிக்கம் மற்றும் சத்யநாராயண அமர்வு முன்பு இந்த ஒரு உத்தரவினை நீக்க வலியுறுத்தி முறையீடு செய்தார்கள். ஆனால் அதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே பல பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொங்கலுக்கான அந்த தொகையானது 1000 ரூபாய் தொகையானது ஏற்கனவே பலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே திடீரென்று இந்த உத்தரவினால் பல்வேறு சிக்கல்களும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அனைவருக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். ஆனால் இந்த கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். வழக்கு தொடர என்ன தகுதி உங்களுக்கு உள்ளது, என்ன ஆவணங்கள் உள்ளது உள்ளிட்ட கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். வேண்டுமென்றால் எங்களுடைய உத்தரவினை எதிர்த்து மேல்முறையீடு, அதாவது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்று அதாவது மக்களுடைய வரி பணத்தில் இது போன்ற திட்டங்களை அறிவிப்பதற்கு பதிலாக அடிப்படை வசதிகளையும் கட்டமைப்பு வசதிகளையும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு, நல்ல சாலைகள், மருத்துவம் வழங்குவதற்கு அரசு ஏதேனும் முயற்சிகள் செய்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் இது கட்சியினுடைய பணம் என்றால் யாரும் கேட்கப் போவதில்லை. ஆனால் இது மக்களுடைய வரி பணம். அனைவருக்கும் எதற்காக 1000 ரூபாய் என்ற ஒரு அறிவிப்பினை அரசு வெளியிட்டிருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கினால் போதாதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்துதான் நீதிபதிகள் நேற்று இந்த ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் சுகர் மற்றும் நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் நோ கமாடிட்டி, அதாவது குடும்ப அட்டைகளை பொறுத்தவரையில் ரேஷன் கார்டுகளில் சர்க்கரை மட்டும் போதும், அதே போன்று எந்த ஒரு பொருளும் வேண்டாம், அட்ரஸ் ப்ரூஃப்காக மட்டும் ரேஷன் அட்டை போதும் என்று இருப்பவர்களுக்கு எதற்காக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கினால் போதுமானது, மற்றவர்களுக்கு வழங்குவதற்கான தடையினை பிறப்பித்து நேற்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த சூழலில் இன்று காலை அதிமுக வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் என்பவர் முறையீடு செய்தார். அதாவது இந்த உத்தரவினை திரும்ப பெற வேண்டும் என்றும் அல்லது உத்தரவினை பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் முறையிட்டிருந்தார். ஆனால் அதற்கு நீதிபதிகள் அந்த கோரிக்கையினை ஏற்க மறுத்து வேண்டுமென்றால் மேல்முறையீடு செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். மகேஷ்.